ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சையப்போட சப்போர்ட் இல்லாமல் எப்படி பேப்பரை டவுன்லோட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். நம்ம ஜென்ரலாக ஒரு ஆர்டிக்கிளோ, ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கிளோ, ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளோ, ஷார்ட் கம்யூனிகேஷனோ, சம்திங் புக் சாப்டரோ நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா நம்மளோட இது வந்து டிஓஇ நம்பரை காப்பி பண்ணி இல்லை டைட்டிலை காப்பி பண்ணி சயின்ஸ் ஹப்னு நம்ம டைப் பண்ணி நம்ம எடுத்துருப்போம். அந்த சயின்ஸ் ஹப் ஒரு சமயம் எரர்னு வரும், ஒரு சமயம் ஒர்க் ஆகாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக டூல் என்ன யூஸ் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்பாங்க பாருங்கள். இப்போது ஜென்ரலாக இப்போ வந்து கூகுள் ஸ்காலர்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரலாக ஆர்டிக்கல் எங்கே தேடுவோம், கூகுள் ஸ்காலர் தேடுவோம். நான் ஒரு டாபிக் பர்டிகுலராக ஃபோட்டோ கேட்டலிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸ்பெசிஃபிக்குன்னு இல்லை, நம்ம பர்டிகுலர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நிறைய பேப்பர்ஸ் இங்கே நிறைய பப்ளிஷரோட பேப்பர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏசிஎஸ், ஆர்எஸ்சி, வைலி, ஸ்ப்ரிஞ்சர். இதில் ஃபியூ பேப்பர்ஸ் எடுத்து நம்ம டெமோவை பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு பேப்பர்ஸை செலக்ட் பண்ணிக்குவோம். ரேண்டமாக தான் பிக் பண்ணிக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்ப்ரிஞ்சர்னு எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிஞ்சரில் இப்போ இந்த ஆர்டிக்கல் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இங்கே டைட்டிலு, டிஒய் நம்பர் இந்த பேப்பரோட எண்டில் இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம இது ஜென்ரலாக இந்த பேப்பரை சையப் டிஓஇ காப்பி பண்ணி சயின்ஸ் ஹப்னு போட்டு நம்ம பேப்பரை எடுப்போம். டிஓஇ ஸ்ப்ரிஞ்சரோட ஜெனரல் எண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இங்கே வந்து டிஓஇ நம்பர் இருக்கும். அந்த டிஓஇ நம்பரை நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம சயின்ஸ் ஹப்னு கூகுளில் சர்ச் பண்ணோம். தட் மீன்ஸ் சை ஹப்னு டவுடுவோம். இந்த வெப்சைட் வந்திருக்கும். இந்த இது நோட்டிஃபிகேஷன் ஒரு இது வரும். இப்போ இதே இதில் இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா பேப்பர் டவுன்லோட் போட்டுடலாம். அப்போ இன்னொரு வெப்சைட் வந்து சை ஹப் ஆக்சஸ் ஃபார் இந்த இது பேரியர்ஸ் இன் வே சயின்ஸ்னு இருக்கும். இதில் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இந்த ரெண்டு இது வந்து ட்ரெடிஷ்னல், அதாவது காமனாக யூஸ் பண்ணுற டூல். நம்ம சையப்பில் காப்பி பண்ணி இதில் போடுவோம். இப்போ நம்ம வெப்சைட் வந்து நியூ வெப்சைட் வந்து அண்ணா அர்ச்சிவ்ஸ். இதை காப்பி பண்ணிக்கோங்க. டிஓஐயை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம நியூவாக யூஸ் பண்ணுறது சையப்புக்கு பதிலாக இந்த அண்ணா அர்ச்சிவ்ன்ற அந்த இதில் நீ டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஒரு இது வரும். அது லிப்ஸ் ஜென் வரும், அதாவது லைப்ரரி ஜீனியஸ்னு வரும். இப்போ இந்த வெப்சைட்டில் இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் நம்ம பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது. பாருங்கள், SCIDBன்னு இருக்கும் தெரியுங்களா. இதுதான் நம்மளுடைய பேப்பர். நம்ம ஏதாவது வேணும்னா இங்கே நம்மளோட டிஒய் நம்பர் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் போட்டுடலாம். இது ரெண்டு வெப்சைட்டுக்கும் எரர் வந்துச்சுன்னா இந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் அந்த காப்பி பண்ண டிஓஐயை கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள், பேப்பர் ஓப்பன் ஆயிரும். நம்ம ஜென்ரலாக சையப் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி எரர் வந்துடும். இல்லைனா 402ன்னு போட்டு அதாவது அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை இது காட்டி நம்ம பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி, இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம பேப்பர் டவுன்லோட் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ an overview ஆஃப் ஃபோட்டோ கேட்டலிக் டிகிரேடேஷன் இருக்குது. இதே டைட்டில் தான் நம்ம கூகுளில் பார்த்தது, அங்கே சர்ச் பண்ணி எடுத்த டைட்டில். இப்போ இதே மாதிரி இன்னொரு இது வந்து ஸ்ப்ரிஞ்சர் ஜேர்னலு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பப்ளிஷர் நம்ம பார்ப்போம். இப்போ டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு ஷோ ஆயிரும். நீங்கள் எங்கே ஃபோல்டர் சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஃபர்தராக இன்னும் டிஃப்ரெண்ட் பப்ளிஷரோட ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ஒரு டெமோ பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு பப்ளிஷர் மட்டும் பார்த்துட்டு நம்ம இதில் வரல அப்படிங்கிறதோட எல்லா பப்ளிஷ்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் ஆர்டிக்கல் தான் நம்ம டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு அகெயின் நம்ம கூகுள் ஸ்காலருக்கு போயிட்டு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இது வந்து சர்ச் பண்ணோம். இப்போ வைலின்னு எடுத்துக்குவோம். வைலி நெக்ஸ்ட்டு இப்போ முன்னாடி இங்கே ஒரு வைலி இருக்க பாருங்கள். வைலி ஆன்லைன் லைப்ரரின்னு போட்டு ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது. சும்மா அந்த வைலி ஆர்டிக்கல் டவுன்லோட் ஆகுதா இல்லையாங்கிறத ஜஸ்ட் ஒரு டெமோ.
அதை கிளிக் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி அதில் உள்ள டிஓஏ காப்பி பண்ணி அகெயின் நம்ம அந்த ப்ரௌசர் நியூ ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல அந்த டிஓஏ பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஓப்பன் ஆகுது பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜேர்னல் டைட்டில் வந்து ஃபோட்டோகிராஃபி டிகிரேடேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆர்டிகல். நம்ம அங்கேயும் அதை காப்பி பண்ணோம். அதை வந்து இப்போ டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த பிடிஎஃப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 2002 வைலியோட பேப்பரு. ரீசெண்டாக ஏதாவது பேப்பர் இப்போ 2021 பேப்பர் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னா இதை நீங்கள் இந்த பாருங்கள், இந்த இருக்குது, இந்த பேப்பர் டெமோன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஜேர்னல் இருக்குது, இதை கிளிக் பண்ணி இதில் உள்ள டிஓஏ காப்பி பண்ணி உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கலாம், ஓல்டு இயர்லாம் சீக்கிரம் டவுன்லோட் ஆகிடணும், ரீசெண்ட் இயர் அப்படின்னா ரீசெண்ட்டு ஒரு 1 இயர் 2 இயர் டவுன்லோட் ஆகாது. மேக்ஸிமம் ஒரு அதுக்கு முன்னாடி இருக்கலாம், ஈஸியாக டவுன்லோட் போட்டுடலாம். பாருங்கள், அந்த டைட்டில் போட்டோன்னு வந்துருச்சு. இது ரிவ்யூ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ரீசெண்ட்டு 2021 ஆர்டிக்கல், ரிவ்யூ ஆர்டிக்கல், வைலியோட ஜேர்னலோட ஒன் ஆஃப் த ஆர்டிக்கல் இது. சப்போஸ் நம்ம ஒரு ஜேர்னலோட ரிவ்யூவராக இருந்தோம்னா, ஹெல்ஸ்வேர், ஸ்பென்சர் இதெல்லாம் இருந்தோம்னா அவங்களே ஆக்சஸ் நமக்கு ஃப்ரீ ஆக்சஸ் நம்ம பண்ணுவாங்க. அப்படி அந்த மாதிரி இல்லாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் ஸ்காலரு, நியூவாக பிகினராக இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க, ரிசர்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஆர்டிக்கல் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும்போது இந்த டூலு, இந்த வெப்சைட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி டூல் வந்து ரிசர்ச்சருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எல்ஸ்வேர் பார்ப்போம். எல்ஸ்வேர் பப்ளிஷரு, அதில் ஏதாவது ஒரு ஜேர்னல் சம்திங், நான் இப்போ அந்த கூகுள் ஸ்காலரில் வந்து ஏதோ ஒரு டைட்டில் தான் கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் உள்ள டிஓஐ நம்ம காப்பி பண்ணி அகைன் நம்ம உள்ள பேஸ்ட் பண்ணுற நியூ வெப்சைட்டை SCIDBங்கிற வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்குறோம், வருதான்னு பார்ப்போம். மேபி வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்ஸ்வேர் ஆர்டிக்கலும் வருது பாருங்கள். இயர் பார்த்தீங்கன்னா 2010 இயரு. ரீசெண்ட் ஆர்டிக்கல் போட்டாலும் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், ரிவ்யூ ஆர்டிக்கல். நான் வந்து ஒவ்வொரு பப்ளிஷரும் ஒவ்வொரு பப்ளிஷரோட ஒவ்வொரு ஆர்டிக்கலும் டெமோ காட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் ஒவ்வொரு பப்ளிஷரையும் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ACSஐயும் பார்த்துருவோம். ACS அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி, அந்த ஜேர்னல்லையும் டவுன்லோட் ஆகுமா இந்த வெப்சைட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பார்த்துருவோம். இது வந்து என்னென்னா எல்ஸ்வேரை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ACS ஜேர்னல்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இங்கே ஸ்க்ரோல் பண்ணுவோம். இதோ நமக்கு இங்கே இருக்குங்க, செமிகண்டக்டர் பேஸ்டு ஃபோட்டோ கேட்டலிக் ஹைட்ரஜன் ஜெனரேஷன் இருக்குமா, அதை கிளிக் பண்ணி அதனோட டிஓஇயை காப்பி பண்ணி நம்பர் காப்பி ஆகாமல் லிங்காக காப்பி ஆகுது, அங்கே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் கொடுத்துருங்க. இதை என்ட்ரு இதை தேவையான நம்பர் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. டெலிட் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க, வருதான்னு பார்ப்போம். இந்த ஆர்டிக்கலும் ஓப்பன் ஆகுது. அப்போ பாருங்கள், எல்லா பப்ளிஷரும் நம்ம சப்போஸ் சையப் எரரில் இருக்கும்போது, ஒர்க் ஆகாத போது இந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஆர்டிக்கல் நம்ம எழுதும்போதோ அந்த நேரம் பார்த்தா அன்னைக்கு என்ன பண்ணுவோம், எரர்னு காட்டும், அந்த 402 அந்த இதெல்லாம் காட்டும். அப்போ என்ன பண்ணுறதுங்கிறதப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக சையப் இல்லைனாலும் இன்னொரு வெப்சைடு, இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பேப்பரை டவுன்லோட் போட்டு நம்மளுடைய ஒர்க்கை குயிக்காக முடிச்சுக்கலாம். பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். செமிகண்டக்டர் பேஸ்டு மெட்டீரியல்னு போட்டு இது ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபுல் பிடிஎஃப்பும் இருக்கும், நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் இல்லை, ஃபுல் பிடிஎஃப்பும் 68 பேஜ் இருக்குது. 68 பேஜும் நமக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் கொடுத்திங்கன்னா நமக்கு எங்கே டவுன்லோட் சேவ் ஆகணுமோ சேவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 5 பேப்பரையும் டவுன்லோட் 5 பேப்பரையும் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ஸ்ப்ரிஞ்சர் பாருங்கள், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் பொல்யூஷன் ரிசர்ச். இது வந்து என்னென்னா வைலியில் எப்படி வைலிங்கிறனா மேலே ஸ்க்ரோல் பண்ணி மேலே காட்டிடுறேன். இப்போ வைலியில் நம்ம எடுத்த பேப்பரு கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. இது தேர்ட் பேப்பர். இது வந்து வைலி ரிவ்யூ ரீசன் போட்டு ஒரு எடுத்தோம். தேர்ட் ஒன் எல்ஸ்வேர் பப்ளிஷர். ஃபிஃப்த் ஒன் ACS. இது மாதிரி எல்லா பப்ளிஷரும் நான் லைக் 5 கொடுத்துருக்கேன். மேபி எல்லா பப்ளிஷரும் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் MDP8 ஜேர்னல் இருக்கும். MDP8 ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல்.
நம்ம ஓப்பனாக ஃப்ரீயாகவே எக்ஸஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.